நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காவோலை டிவியின் சிவந்த நிலம். வணக்கம், நான் உங்கள் காவோலை எடிசன். நாம இந்த ஏஐ செயல்பாடானது எல்லா துறைகளிலும் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, அவற்றால் ஏற்படும் நன்மை தீமைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்க போகும் துறையானது போக்குவரத்து துறையில் ஏஐ நுண்ணறிவின் பயன்பாடு எவ்வாறு உள்ளது என்பதை பார்க்க போகிறோம். கடந்த சில வருடங்களாகவே ஏஐ ஆனது இந்த போக்குவரத்து துறையில் மாற்றங்களை நிறைய ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அது நம் பயண அனுபவத்தை உண்மையில் மேம்படுத்தியுள்ளதா? ஒரு சராசரி பயணியை இது பற்றி கேட்டால் அவர் என்ன பதில் சொல்லுவார்? அவர் அப்படி ஒரு மாற்றத்தையும் உணர்ந்திருக்க மாட்டார். எனவே எந்த மாற்றத்தையும் நான் பார்க்கவில்லை என்றுதான் சொல்லுவார். ஆனால் நமது முதுகிற்கு பின்னால் திரைமறைவில் நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை சாதாரண மனிதர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள், அவ்வளவுதான். அமெரிக்காவின் MIT மொபிலிட்டி இன்டென்சிவ் மற்றும் கேர்னி நிறுவனங்கள் இணைத்து 2025ஆம் ஆண்டு நடத்திய ஒரு ஆய்வில், அந்த ஆய்வில் கூகுள், உபேர் போன்ற 55 நிறுவனங்கள் பங்கேற்றன. அந்த ஆய்வின் முடிவானது பெரும்பாலான ஏஐ பயன்பாடுகள் இன்னும் சோதனை கட்டத்தில் தான் உள்ளன என்றும், ஏஐ கொடுக்கும் வாக்குறுதிக்கும் அதனுடைய நிஜ செயல்பாட்டுக்கும் இடையே இடைவெளியானது வளர்ந்து கொண்டே செல்கிறது என்று அந்த முடிவுகள் கூறுகின்றன. இன்றைய உரையாடலில் உலகெங்கிலும் நடந்துள்ள சில நிஜ நிகழ்வுகளை பார்த்து இந்த ஏஐ புரட்சி எங்கு நிற்கிறது என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். அமெரிக்காவின் பிட்ஸ்பர்க் நகரத்தில் அங்கு சர்ட்ராக் என்ற ஏஐ அமைப்பு போக்குவரத்து சகிம்சைகளை இயக்குகிறது. இது வழக்கமான நிலையான சகிம்சை நேரங்களுக்கு பதிலாக இந்த அமைப்பு களத்தில் நிகழ் நேரத்தில் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கண்காணித்து போக்குவரத்து நிலவரத்தை கணித்து சகிம்சையுடைய நேரங்களை மாற்றி அமைக்கிறது. இதனால் என்ன ரிசல்ட் கிடைத்தது? இதனால் பயண நேரம் 25% குறைந்துள்ளது. அதுபோல வாகனங்கள் பிரேக் போடும் அளவானது 30% குறைந்துள்ளதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். மற்றபடி நாம் சிக்னல்ஸில் நின்று கொண்டிருக்கும் போது வண்டியை ஐடியலில் வைத்திருப்போம் அல்லவா? அந்த ஐடியலில் நிற்கும் நேரமானது 40% குறைந்துள்ளதாக சொல்கிறார்கள். இதனால் எரிபொருள் செலவானது கூடுதலாக குறைந்துள்ளதாகவும் கணித்திருக்கிறார்கள். அந்த இது போன்ற வேறொரு அமைப்பின் பெயர் தான் ஸ்காட் என்பது. இதை 300 நகரங்களில் பயன்படுத்தி பார்த்திருக்கிறார்கள். இந்த புதிய ஏஐ பதிப்பு 30 நிமிடங்களுக்கு முன்பே இந்த இடத்தில் எத்தகைய போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதை முன்கூட்டியே இதன் அல்காரிதம்கள் கணித்து விடுகின்றன. அதற்கேற்றார் போல் இது அனுப்பும் சகிம்சைகளை பயன்படுத்தி சர்ட்ராக் ஆனது தன்னுடைய நேரங்களை மாற்றி சிக்னல்களை வடிவமைக்கிறது. இத்தகைய ஒரு விஷயத்தை தான் முதலாவதாக பூனே நகரில் பரிசோதித்து பார்த்தார்கள். அது இப்பொழுது நிறைய நகரங்களில் நடைமுறையிலும் உள்ளது. பூனே நகரில் 500 இடங்களில் ஏஐ கேமராக்கள் பொருத்தப்பட்டன. இவை சிகப்பு விளக்கை மீறுதல், அதிவேகமாக செல்லுதல், ராங் சைட் டிரைவிங், தவறான பக்கத்தில் வாகனத்தை ஓட்டுதல், அதுபோல நோ பார்க்கிங் ஏரியாவில் வண்டிகளை நிறுத்துதல், ஹெல்மெட் சீட் பெல்ட் அணியாமல் செல்லுதல் போன்ற பாதுகாப்பு விதிமீறல்களை தானாகவே கண்டறிந்து உடனடியாக வீடியோ ஆதாரத்துடன் ஈச்செல்லான் அனுப்பின.
இதன் சிறப்பு என்னவென்றால், நாம் ஒரு தவறு செய்தால் தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் என்ற ஒரு மனநிலையை மக்களுக்குள் ஏற்படுத்தியது. அதனால் அவர்கள் விதிமீறலை குறைத்தார்கள், தானாகவே விதிகளை பின்பற்ற தொடங்கினார்கள். ஏறக்குறைய 62% இதனால் போக்குவரத்து விதிமீறல்கள் குறைந்திருப்பதாக ஆய்வுகள் சொல்லுகின்றன. வேறொரு விஷயம், பேருந்துகளில் ஏஐ சென்சார்களை பொருத்தி எந்தெந்த பகுதிகள் எப்போது பழுதாகும் என்பதை முன்கூட்டியே கண்காணிக்க முடிகிறது. 50 ஹைபிரிட் பேருந்துகளில் இத்தகைய ஒரு சோதனை நடத்தப்பட்டது. அந்த சோதனையின் முடிவில் திட்டமிடப்படாத பழுதுகள் 37% குறைந்துள்ளதாகவும், பராமரிப்பு செலவில் 18% சேமிக்கப்பட்டதாகவும் முடிவுகள் தெரிவிக்கின்றன. துருக்கியில் 120 பேருந்துகளில் நடத்தப்பட்ட மற்றொரு சோதனையில் இத்தகைய அல்காரிதம்கள் 96% துல்லியத்துடன் முன்கணித்ததாக கூறப்படுகிறது. பிலிப்பைன்ஸில் இன்டிரைவ் என்ற நிறுவனம் கூகுளின் ஜெமினி ஏஐயை பயன்படுத்தி பயணிகளுக்கும் ஓட்டுநர்களுக்கும் இடையே உடனடியாக மொழிபெயர்ப்பை வழங்குகிறது. இதனால் பயண இடங்கள் குறித்த தவறான புரிதல்கள் கணிசமாக குறைந்துள்ளன. கால விரயமும் செலவும் குறைக்கப்பட்டுள்ளது. இது எல்லாம் சில நன்மைகள். ஆனால் இதன் பின்னால் பல தோல்விகளும் உள்ளன. வங்கதேசத்தின் தலைநகர் டாக்காவில், இங்குதான் உலகிலேயே மிகவும் மெதுவான போக்குவரத்து வேகத்தை கொண்ட நகரம். 2007 வாகனங்களின் சராசரி வேகம் இந்த நகரத்தில் 21 கிலோமீட்டராக இருந்தது. அது 2022 வெறும் 4.8 கிலோமீட்டர் வேகமாக சரிந்து போனது. ஒரு மணி நேரத்திற்கு சராசரியாக இந்த நகரத்தில் பயணிக்கும் வேகமானது 4.8 கிலோமீட்டர். இதை கட்டுப்படுத்த எவ்வாறு ஏஐ பயன்படுத்தலாம் என்று அந்த அரசாங்கமானது முயற்சி செய்தது. 2000 உலக வங்கியின் நிதியில் 70 சந்திப்புகளில் ஆட்டோமேட்டிக் சமிக்ஞை, அதாவது ஆட்டோமேட்டிக்காக இயங்கும் சிக்னல்ஸ்களை நிறுவினார்கள். அவை ஒரு வருடம் கூட சரியாக வேலை செய்யவில்லை. மீண்டும் 2010 வேறொரு திட்டத்தில் 92 சந்திப்புகளில் சோலார் பேனல் மூலம் இயங்கும் சிக்னல்கள் நிறுவப்பட்டன. அவையும் தோல்வியிலேயே முடிந்தன. கடைசியாக 2016 52 கோடி ரூபாய் செலவில் மீண்டும் ஒரு சோதனை ஏஐ மூலமாக செய்து பார்க்கப்பட்டது. எல்லாம் இந்த போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக நடத்தப்பட்ட சோதனைகள். அவையும் தோல்வியில் முடிந்தன. இவ்வாறு 3-4 முறை தோல்வியில் முடிந்த இது ஏன் இவ்வாறு முடிகிறது என்று பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்தார்கள். அதற்கு அவர்கள் சொன்ன விளக்கமானது, டாக்கா நகரத்தில் லேன் ஒழுக்கமே இல்லை. அதாவது அவர்கள் தங்களுடைய வழித்தடங்களை மாறி மாறி பயன்படுத்தினார்கள். அதனால் அங்கு ஏஐ அல்காரிதம்களால் சரியாக போக்குவரத்து விதிமீறல்களை கணிக்க முடியவில்லை. மேலும் டாக்கா நகரத்திற்கு ஏறக்குறைய ஒரு நாளுக்கு 2000 புதிய மக்கள் வந்து சென்றார்கள். அப்படி இருக்கும்போது போக்குவரத்து நெரிசலை ஏஐ அல்காரிதம்களால் சரியாக கணிக்க முடியாமல் போனது. இதுதான் அங்கு இத்தகைய ஏஐ செயலிகள் ஒழுங்காக செயலாற்ற முடியாமல் போனதற்கான காரணமாக கடைசியாக முடிவு செய்தார்கள். டெஸ்லா நிறுவனமானது தனது ஃபுல் செல்ஃப் டிரைவிங் என்று சொல்லப்படும் ஒரு தொழில்நுட்பத்தில் இயங்கும் கார்கள் மனித ஓட்டுநர்கள் ஓட்டும் கார்களை விட 10 மடங்கு பாதுகாப்பானது என்று கூறுகிறது. ஆனால் ராய்ட்டர்ஸ் நிறுவனத்தின் ஆய்வில் இது பெரிதாக்கப்பட்ட மிகைப்படுத்தப்பட்ட எண்ணிக்கை என்று தெரிய வந்தது. அத்தனை பாதுகாப்பானது ஒன்றும் அல்ல என்று ராய்ட்டர் நிறுவனமானது தெரிவிக்கிறது.
அந்த நிறுவனம் டெஸ்லா ஊழியர்களிடமே கேட்டிருக்கிறார்கள், நீங்கள் எஃப்எஸ்டி சிஸ்டத்தை நம்பி வாகனத்தில் ஏறுவீர்களா என்று கேட்டதற்கு அந்த ஊழியர்கள், நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நான் கண்டிப்பாக எஃப்எஸ்டியால் ஓட்டப்படும் ரோபோ டாக்ஸியில் ஏற மாட்டேன் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோல கூகுள் தாய் நிறுவனத்திற்கு சொந்தமான வேமோ ரோபோ டாக்ஸிகள் இவை இப்பொழுது அமெரிக்காவில் கூடுதலாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவை அந்த டாக்ஸிகளின் உள்ளேயும் வெளியேயும் 29 ஏஐ அல்காரிதம் கேமராக்களை பயன்படுத்துகின்றன. இந்த வருடம் கலிபோர்னியாவில் 15 வயதுக்கு உட்பட்ட 2 சிறுவர்கள் வேமோ வாகனத்தில் மது அருந்தியும் பொம்மை துப்பாக்கியால் சுட்டும் விளையாடி கொண்டிருந்தனர். இவற்றை நீங்கள் கூட சோசியல் மீடியாவில் யூடியூப்பிலும் அவர்கள் அவற்றை வீடியோ எடுத்து யூடியூப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் எக்ஸ் தளத்திலும் பதிவிட்டிருந்தார்கள். அதை நிறைவேறு நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதை கண்டுபிடித்தது காவல்துறையோ அல்லது வேறு மனிதர்களோ அல்ல. அந்த ரோபோ டாக்ஸி தன்னுடைய இயக்கத்தில் இருக்கும் கேமராக்கள் மூலமாகத்தான் இவற்றை கண்டுபிடித்து வாகனத்தை உடனடியாக நிறுத்தி காவல்துறைக்கு தகவல் கொடுத்தது. அந்த சிறுவர்களும் கைது செய்யப்பட்டனர். பின் அவர்கள் சிறுவர்கள் என்பதற்காக நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார்கள். இந்த விஷயங்கள் 2 கேள்விகளை எழுப்புகின்றன. முதலாவதாக, ரோபோ டாக்ஸி பயணிகள் தங்கள் தனி உரிமையை இழக்கிறார்களா, கண்காணிக்கப்படுகிறார்களா என்பது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, பாதுகாப்பு என்ற பெயரில் இது ஒரு மொபைல் கண்காணிப்பு தளமாக மாறுகிறதா? தற்போது அமெரிக்காவில் 71% பேர் ரோபோ டாக்ஸியில் பயணிப்பது பாதுகாப்பானதாக இருப்பதாக நம்பவில்லை என்று அங்கு நடத்திய ஒரு ஆய்வானது குறிப்பிடுகிறது. கிங்ஸ் காலேஜ் ஆஃப் லண்டன் ஆய்வாளர்கள் ஒரு தானியங்கி கார் ஏன் விபத்தில் சிக்கியது என்பவற்றை ஆராய்ந்து அதற்கான உண்மை காரணத்தை கண்டறியும் புதிய அல்காரிதத்தை உருவாக்கியுள்ளனர். இந்த முறை விபத்திற்கு வழிவகுத்த அனைத்து சாத்தியமான காரணங்களையும் பகுப்பாய்வு செய்து அதற்கான காரணங்களை கண்டுபிடிக்கிறது. இது சிக்கலான மற்றும் அரிதான காரணங்களால் ஏற்படும் விபத்துக்களை புரிந்து கொள்ள உதவுகிறது. அமெரிக்க தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு நிறுவனத்தின் விபத்து ஆய்வறிக்கையில் மனித ஓட்டுநர்கள் உள்ள வாகன விபத்துகளில் ஏற்படும் காயத்தின் அளவானது 40% இருக்கும்போது முழு தானியங்கி வாகன விபத்துகளில் ஏற்படும் காயமானது 17.59% மட்டுமே உள்ளதாக குறிப்பிடுகிறது. இது குறைவுதான், ஆனால் அது 0 அல்ல. மேலும் மோசமான சந்திப்புகளில், அதாவது ஜங்ஷன்களில் விபத்து ஏற்பட்டால் காயம் வருவதற்கான வாய்ப்பு 22.3%ஆகவும், மோசமான வானிலை அல்லது இருட்டில் விபத்து நடந்தால் காயம் வருவதற்கான வாய்ப்புகள் 10 முதல் 19% வரை உள்ளதாகவும் அந்த ஆய்வானது தெரிவிக்கிறது. நாம் முழு தானியங்கி வாகனங்களுக்கு இன்னும் முழுமையாக தயாராகவில்லை என்பதையே இந்த ஆய்வுகளின் முடிவானது நமக்கு தெரிவிக்கின்றன. முக்கியமாக நாம் இவற்றில் பார்க்க வேண்டிய விஷயங்கள், ஏஐ என்பது ஒரு மாயாஜால தீர்வு அல்ல. டாக்கா உதாரணம் காட்டுவது போல அடிப்படை கட்டமைப்பு இல்லாமல் ஏஐ வேலை செய்யாது. அது குதிரைக்கு முன் வண்டியை பூட்டுவது போல்தான். முதலில் குதிரையை தயார் செய்து குதிரைக்கு பின்னால் தான் வண்டியை பூட்ட வேண்டும். நிஜ உலகில் வேலை செய்பவர் யார்? போக்குவரத்து சமிக்ஞைகள் மற்றும் முன்கூட்டிய பராமரிப்பு போன்றவை ஏஐக்கு நிஜ வெற்றிகள் தான். ஆனால் நிறுவனங்கள் ஏஐயை ஒரு நெரேட்டிவாக பயன்படுத்துவதில் கவனம் செலுத்துகின்றனவே தவிர
ஒரு ஒழுங்கான அறிவியலாக பயன்படுத்துவதில் முக்கியத்துவம் காட்டுவதில்லை. எண்களின் ஏமாற்றம். டெஸ்லா விபத்து புள்ளி விவரங்கள் காட்டுவது போல் நிறுவனங்கள் தங்களுக்கு சாதகமான எண்களை மிகைப்படுத்துகின்றன. நாம் விமர்சன சிந்தனையுடன் இவற்றை அணுகினால்தான் உண்மையான காரணங்களை கண்டறிய முடியும். அதுபோல தனி உரிமை. அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் நடந்த வேமோ சம்பவம் காட்டுவது போல் பாதுகாப்பு என்ற பெயரில் நாம் நம்முடைய தனி உரிமையை இழக்க தயாராக இருக்கிறோமா? இது ஒரு சமூக உடன்படிக்கை தேவைப்படும் விஷயமாக தெரிகிறது. மனித மேற்பார்வை இன்றியமையாதது. எவ்வளவு ஏஐ முன்னேறினாலும் மனித அனுபவமும் நுண்ணறிவும் மிக அவசியம். ஏஐ ஒரு வருவான கருவிதான், ஆனால் அது நமக்கு மாற்றான கருவி அல்ல. இந்த உரையாடலில் போக்குவரத்தில் ஏஐயின் நிஜ நிலைமையை பார்த்தோம். ஏஐ என்பது ஒரு கருவி, அது மந்திரக்கோல் அல்ல. சரியான உள்கட்டமைப்பு, தரவு துல்லியம், சமூக ஏற்பு, மனித மேற்பார்வை ஆகியவை இருந்தால் ஏஐ மகத்தான நன்மைகளை தரும். இல்லையெனில் டாக்காவில் நடந்தது போல பல கோடி ரூபாய் செலவழித்தும் அந்த செலவானது மக்களுடைய வரி பணத்தில் இருந்துதான் எடுக்கப்படுகிறது. அது தோல்வியில் முடிவது என்பது நமக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்கும். ஏஐ புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அது ஒரு கற்பனை கதை அல்ல, அது ஒரு பயணம். இந்த பயணத்தில் நாம் அனைவரும், அதாவது பொதுமக்கள், பொறியாளர்கள், கொள்கை வைப்பாளர்கள் அனைவரும் பொறுப்புடன் செயல்பட்டு அதை வெற்றிகரமாக நடத்த முன்வர வேண்டும். சரி, இப்பொழுது உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் ஒரு தானியங்கி ரோபோ டாக்ஸியில் நம்பிக்கையுடன் பயணிக்க தயாராக இருக்கிறீர்களா? உங்களுடைய பதில் என்னவாக இருக்குமோ அதுதான் ஏஐயின் இன்றைய உண்மையான நிலை. தொடர்ந்து சிந்தியுங்கள். இது போன்ற விஷயங்களை அறிந்து கொள்ள நம்முடைய காவோலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற ஏஐ சம்பந்தமான விஷயங்களை அறிந்து கொள்ள நம்முடன் தொடர்பில் இருங்கள். நன்றி. நான் காவோலை எடிசன்.